ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பொள்ளாச்சி பக்கத்தில் சேத்துமடை அங்கே இருக்கிற காளியம்மன் கோவில். இயற்கை சூழ்ந்த இடத்துல அழகான கோவிலுங்க. தெய்வக்குளம் காளியம்மன் கோயில். இந்த குளம் கை கால் சுத்தம் பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்க. இப்போ கும்பாபிஷேகம் நடந்துருக்கிறதுனால எல்லாமே பணிகள் நடந்து கோயில் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், எல்லாம் இப்போ தான் புதுசாக வேலை நடந்திருக்கு. கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாருங்கள், யாகசாலையெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்குது. இந்த தீர்த்தம் இப்போ உள்ளே போய் சுத்தப்படுத்துறதுனால தண்ணியெல்லாம் இங்கே மாசுபடுதுன்னு சொல்லி இங்கேயே பக்கத்துலேயே வரிசையாக குழாய் வச்சுருக்குறாங்க. இதில் கைகால் சுத்தப்படுத்திட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய்க்கலாம். இயற்கை சூழ்ந்த இடங்க, ரொம்ப அழகான இடத்துல காளியம்மன் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோபுரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை, பௌர்ணமி நாள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கே வேண்டுதலுக்காக தொட்டில் கட்டியிருக்கிறாங்க. அடுத்து நிறைய மணி எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. பூரா வேண்டுதல் பண்ணி நிறையா கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அம்மன் வரப்பிரசாதி. நாகலிங்கப்பூ கோயில் ரொம்ப ஒரு சிறப்பான இடத்துல அமைஞ்சிருக்கு. அமைதியான காற்றோட்டமான இடம். வெளியில் நமக்கு பூஜை பொருள் தேவையானது இங்கே வாங்கிக்கிடலாம். சூப்பரான தரிசனம். அமைதி சூழ்ந்த இடத்துல அழகாக இருக்குது காளியம்மன் கோவில். வாங்க, நீங்களும் குடும்பத்தோடு இந்த காளியம்மனை தரிசித்து அம்மன் அருள் பெறலாம். வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.